வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டில் இன்னும் 6 மாசத்துல தேனாரும் பாலாரும் ஓட போறதுங்கிறது உறுதி. அதனால நாம எல்லாம் மகிழ்ச்சியா நம்பிக்கையோட இருக்கலாம். சும்மா எல்லாம் நம்ம தலைவர்கள் அவங்களுக்கு 6 மாசம் அவகாசம் கொடுக்கல, பொய் இல்லை. இது என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டில் எல்லா அநீதிக்கும் முதன்மையான அநீதியா இருக்கக்கூடிய ஊழலை ஒழிக்கிறதுல இந்த அரசு வரிஞ்சு கட்டிட்டு இருக்குது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறவங்களை வீட்டுக்கு அனுப்புறாங்க. கடந்த 20 நாட்கள்ல 200 பேரை அனுப்பிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு இந்த லைசன்ஸுக்கு எல்லாம் 100 ரூபாய் 200 ரூபாய் வாங்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் பிடிச்சி ரைடு விடுறாங்க, பணத்தை கைப்பற்றாங்க. அப்படிங்கிற வகையில தமிழ்நாடு ஜெகஜோதியா ஒரு போர்ல போயிட்டு இருக்குது. இது என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய கொடுமை. பக்கத்துல சீனான்னு ஒரு நாடு இருக்குதுல்ல, அந்த நாட்டில் 70-75 வருஷமா கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. அவங்களாலே இன்னும் ஊழலை ஒழிக்க முடியல. வருஷத்துக்கு 10 பேர் மாற்றாங்க. யார் மாற்றாங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அதிகாரிகள், அவங்களோட ஒத்துழைப்பு போகக்கூடிய அரசியல் உயர்மட்ட தலைவர்கள் 10 பேராவது மரண தண்டனைக்கு ஆளாகிறாங்க. அவன் அவ்வளவு திணறிட்டு இருக்கிறாப்ல. இங்க என்னன்னா நம்ம ஆளுங்க ஈஸியா ஊழலை ஒழிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம கட்சி தலைவர்கள்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னா, தாவைக்காவோட அமைச்சர்கள், முதலமைச்சர், இந்த கட்சிக்காரங்கள் எல்லாம் கூட்டு போய் சீனால இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஊழலை ஒழிக்கிறதுன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையா? எங்க ஆளுங்க ஒழிக்கிறாங்க பாரு, ஏப்பச்சாப்பைகளா இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பிடிச்சி வீட்டுக்கு அனுப்பிட்டாலும் அவங்களுக்கு வாழ்க்கையை பறிச்சுட்டாலும் ஊழல் ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கணும். என்ன கேவலமான பொழப்பு இது. அதாவது ஊழல் எங்க பிறப்பெடுக்குது அப்படின்னு நாம அரசியல் ரீதியாக என்ன சொல்லுவோம்னு சொன்னா, முதலாளித்துவத்தோட உடன் பிறந்தது ஊழல். அதாவது காரியம் சாதிப்பதற்காக காரியார்த்தமாக கொடுக்கக்கூடிய தொகை தான் லஞ்ச பணம். காரியம் சாதிக்கிறதுக்காக அரசியல் கட்சிகளுக்கு அது உயர்மட்ட அளவில் நடக்கக்கூடியது. இந்த உயர்மட்டத்தில் ஒருத்தவங்க ஒரு தொழிலை கைப்பற்ற, ஒப்பந்தத்தை கைப்பற்ற, பெரிய கான்ட்ராக்டை கைப்பற்றதுக்காக ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் போட்டி போடும்போது முதல்ல காரியம் சாதிக்கிறதுக்காக அள்ளி கொடுக்கறதுக்கு பேர் தான் லஞ்சம். அதில் அரசியல் கட்சிகள் வாங்கும், பெரிய பெரிய அதிகாரிகள் வாங்குவாங்க. இப்படி மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க பெரிய பெரிய அளவில் செய்யும் போது கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்து நம்மளால முடிஞ்சதை ஏதாவது செய்யணும்னு செய்யறான் இல்லையா? பார்த்தொழுகுதல். இதுதான் கீழே நடக்கிறது. கீழே இல்ல ஊற்றுக்கண். ஊழலோட ஊற்றுக்கண் எங்க இருக்குதுன்னு சொன்னா மேல. நீங்க ஊழலை ஒழிக்கணும்னா அங்க ஒழிக்கணும். அதாவது இப்ப அமெரிக்கால அதானி மேல ஒரு கேஸ் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவரு இந்தியாவுக்குள்ளார உலகத்துல பல பகுதிகளில் பசுமை ஆற்றல் நிறுவனங்களை தொடங்குறதுக்காக நிதி மூலதனத்தை திரட்டுறாப்புல. இப்படி நிதி மூலதனம் அமெரிக்காவிலும் திரட்டப்படுது. இப்படி அமெரிக்காவில் திரட்டப்பட்ட நிதி மூலதனத்திலிருந்து 2200 கோடி ரூபாயை அதானி இந்திய அரசியல்வாதிகளுக்கும் இந்திய கட்சிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. வழக்கு நடந்துச்சு. அதானி இல்லைன்னு சொல்லல. அது என்னப்பா பெரிய விஷயம், எங்க நாட்டில் நாங்க என்னவோ பண்ணிட்டு போறோம், உங்க நாட்டில் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைன் அடைச்சிட்டு வந்துட்டாப்ல. அங்க ஏதோ தொழில் மூலதனத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாப்ல. முடிஞ்சுதான். இதே மாதிரி ஒரு அமெரிக்க நிறுவனம் தான் அமேசான் நிறுவனம். அந்த அமேசான் நிறுவனம் என்ன பண்ணிருக்கு சொன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரிகளுக்கெல்லாம் 8546 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்குது. இது ஒரு வழக்கு. எதுக்கு கொடுத்தாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய சில்லறை வணிகத்தை எல்லாம் இப்ப அறகுறையா கைப்பற்றிருக்கிறத முழுசா கைப்பற்றதுக்காக இந்திய அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சட்டத்தை எல்லாம் திருத்தி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதுக்காக லஞ்சம் கொடுத்தாப்ல. இப்படி லஞ்சம் கொடுக்கிறது காரியம் சாதிக்கிறதுக்கு. இதே மாதிரி என் வயிறை நிரப்பணும், எனக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஊழல் ஒழிப்பு போராளியில ஒருத்தரா இருக்கிறார்ல ஆதவ் அர்ஜுனா, அவருடைய மாமனார் லாட்ரி மார்டின் இந்திய அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் தேர்தல் பத்திரம் என்கிற பேர்ல 1383 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்திருந்தாரு. இது வெள்ளையா கொடுத்தது, கருப்பா கொடுத்தது இன்னும் எத்தனை பல்லாயிரம் கோடி இருக்குன்னு பாருங்க. ஏன் அந்த பணம் திமுகவுக்கு போச்சு, திரிணாமுல் காங்கிரஸுக்கு போச்சு, பிஜேபிக்கு போச்சு, அசாம்ல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு போச்சு. இப்படி நாடு முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவர் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிறாப்ல. அவர் மட்டும் இல்ல, அவருடைய மனைவி இருக்கிறாங்கல்ல, நம்ம ஊழல் ஒழிப்பு போராளி ஆதவ் அர்ஜுனாவோட மாமியார் லீமா ரோஸ், அவங்களும் அதிமுக போய் இப்ப சேர்றதுக்கும் எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கும் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாங்க. அது கொட்டி கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த தேர்தலில் வெற்றி பெறதுக்கு மக்களுக்கு கொடுத்த பணம், தமிழ்நாட்டிலேயே அதிகமாக வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்ட லஞ்ச தொகை லீமா ரோஸ் கொடுத்தது தான். அது எத்தனை கோடி வரும், எவ்வளவு லஞ்சம் வருங்கிறத நீங்க கணக்கில் எடுத்துக்கங்க. அது மட்டும் இல்ல, இப்ப அதிமுக உடைக்கிறதுக்காக ஆட்களை பேரம் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிறது லீமா ரோஸ் மார்டினோட குடும்ப நீதி தான். ஊழலையே பிறப்பாவும் பிழைப்பாவும் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க இருந்துகிட்டு ஊழலை ஒழிக்கிறாங்களாம். ஆதவ அர்ஜுனாவோட மாமனார் மாமியாரும் செய்யறதுக்கு அவர் என்னங்க பண்ணுவாரு அப்படின்னு கேட்டா, ஆதவ அர்ஜுனா இவங்களெல்லாம் விழுங்குற ஒரு முதல்ல. அதாவது ஆதவ அர்ஜுனா ஆரம்பத்தில் தேர்தல் வியூக வகுப்பாளர். அப்புறம் அவருக்கு அதிகாரத்து மேல ஆசை வந்துடுது. டமால்னு போய் விழிசிக்கால குதிக்கிறார். அங்க போய் என்ன சொல்றாரு, ஐயா உங்க கட்சியை நான் டிஜிட்டல் மயமாக்கி இளைஞர்களை எல்லாம் கொண்டு இந்த கட்சியை பயங்கரமாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்றாப்ல. ஒரு கட்சியை பயங்கரமாக்குறதுக்காக போகக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு அந்த கட்சி சம்பளம் கொடுக்கணும். அங்க என்ன நடந்தது? கட்சி சம்பளம் கொடுக்கல, இவர் கட்சிக்கு நிதியை கொடுத்தாரு. கோடி கணக்கில் நிதியை கொடுத்து மாநாடுகள்
கூட்டங்கள் எல்லாம் நடத்தி அங்க ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டு கட்சியின் உயர்மட்ட பொறுப்பா இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் பதவியை பணம் கொடுத்து பெற்றாரு. எவ்வளவு பெரிய ஊழல்வாதிகள் பாத்துங்க. அங்க மட்டும் இல்ல, திரும்ப அங்க இருந்து தாவேக்காவுக்கு வந்தார்ல, தாவேக்காவுக்கு வந்த பிறகும் அதிகமா பணம் செலவழிச்சது ஆதவ அர்ஜுனா தான். அங்க ரூட் மாஃபியான்னு ஒரு கேங் இருக்குது இல்ல, இணையதளங்கள் மூலமாக இளைஞர்களை எல்லாம் பிரெயின் வாஷ் பண்றதுக்காகவும் மக்களை வந்து மூலச்செலவை செய்யறதுக்காகவும் இருக்கக்கூடிய அந்த மாஃபியா கும்பலுக்கு பணத்தை அள்ளி செலவழிச்சது யார் செலவழிச்சாங்க? இதே ஆதவ அர்ஜுனா தான். விஜய் மட்டும் என்ன நினைக்கிறீங்க? விஜய் ஆரம்பத்தில் வந்து இறங்கின உடனே அவருக்கு பிரம்மாண்டமாக மாநாடுகள்லாம் நடந்துச்சு. 100 ஏக்கர் 500 ஏக்கர் இந்த 500 ஏக்கர் இடங்கள்ல எல்லாம் நடத்தப்பட்ட பிரம்மாண்ட மாநாடுகள், அதுக்கான ஏற்பாடு, ட்ரோன் மாதிரியான நவீனங்கள், இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் 300 இருந்து 500 கோடி ரூபாய் செலவு. ஏன் அப்ப விட்டு படம்? பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் லஞ்சம் கொடுத்தது தான். லஞ்சம் அப்படி கொடுத்தது மட்டும்தான் நினைக்கிறீங்களா? அவங்க இருந்தெல்லாம் வாங்கி வச்சிருந்த லஞ்ச பணத்துல தான் விஜய் முதலாக என்ன பண்ணாப்லன்னா, தேர்தல் முடிவு வந்த பிறகு தன்னுடைய ஆட்சி அமைக்கிறதுக்காக முதல் எம்எல்ஏ தூக்குனார் பாருங்க. அமமுகவோட காமராஜ் ஒரே எம்எல்ஏ. அவர் சும்மாவா வந்தாரு? பெட்டி எத்தனை பெட்டி போச்சுது? இன்னும் அது வந்து விசாரணையில் இருந்துட்டு இருக்குது. அது மட்டுமா, அடுத்தாப்புல சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு மற்ற கட்சிகள்லாம் ஆதரவு கொடுத்த பிறகும் நிறைய ஆதரவு இருக்குதுங்கிறத காட்டுறதுக்காக அதிமுகவில் ஒரு பிரிவுல இருந்து 25 பேரை தூக்குனார. அதுக்கு பணம் கொடுத்தது யாரு? மொத்தமும் வந்து லஞ்ச பணம் தான். அத்தோடு நின்றுச்சா இவங்களுடைய லஞ்சம் வழங்குதல்? இப்பவும் இடையில யாராவது வாபஸ் வாங்கி தங்களுடைய ஆட்சி வந்து காணாம போயிடக்கூடாது, அதனால வந்து தாங்கள் பெரும்பான்மை பெறணும், அதுக்காக இருக்கக்கூடிய மாற்று கட்சி எம்எல்ஏக்களை, குறிப்பா அதிமுக எம்எல்ஏக்களை வந்து பதவி விலக செய்யறாருல. ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் 100 கோடிக்கு மேல கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பா பேசுறாப்புல. யார் வாயையும் யாரும் அடைக்க முடியாது. இப்படி ஊழல்லையே திளைச்ச கட்சி ஊழலை ஒழிக்கிறதுக்கான வேலையை வந்து கீழே இருக்கக்கூடிய ஏப்பசாப்ப மக்களை ஏதோ செஞ்சுக்கிட்ட நாங்க ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்றாப்புல. இதை பார்த்து புரட்சியாளர் வந்து டமால் கூச்சி, ஐயோ என்னுடைய வாழ்நாள் கனவே இதுதான், நான் ஊழலை ஒழிக்கிறதுக்காக தான் கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ந்தேன், இப்ப ஊழலை ஒழிக்கிறதுக்காக ஒரு ஆபத் பாந்தவன் வந்துக்கிறாப்புல. அது விஜய் தான், அந்த கட்சி தான் ஊழலை ஒழிக்கும், என்னுடைய எஞ்சிய நாட்களை நான் அங்க போய் அர்ப்பணிக்க போறேன்னு அங்க போய் விழுந்துக்கிறாப்புல. இந்த புரட்சியாளர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? இவர் வந்து கடைஞ்செடுத்த ஊழல்வாதி, அதாவது அற்பமான ஊழல்வாதி. தமிழ்நாட்டில் இவர் இதுக்கு முன்னாடி இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு NCBH நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்னு ஒரு பதிப்பகம் இருக்குது. அது உழைக்கும் மக்களாலும் கட்சியுடைய ஊழியர்களாலும் ரத்தத்தை சிந்தி வேர்வையை கொட்டி வளர்த்தெடுக்கப்பட்டது. இன்னைக்கு ஆலமரமா இருக்குது. இந்த நிறுவனத்தை ஆட்டையை போடணும்னு ஒருத்தர் இருந்தாப்ல. அது அந்த நிறுவனத்தினுடைய முன்னாள் மேலாளர். அவருக்கு உதவி செய்யறதுக்கு SV ராஜதுரை மாதிரியான பயங்கரமான அறிவாளிங்க இப்படி ஒரு பெரிய கும்பலே வேலை செஞ்சுட்டு இருந்து. அதுல ஒரு ஆளு இந்த C மகேந்திரனும். இந்த C மகேந்திரனுக்கு என்ன ஏதுன்னு சொன்னா, அந்த முன்னாள் மேலாளர் வந்து பானையா தின்னுட்டு இருந்ததுல இவருக்கு கரண்டியா கொஞ்சோண்டு கொடுப்பாப்ல. இவரும் அதை வாங்கிட்டு ஆகா யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருகன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்த ஒரு அற்பமான மனுஷன். இந்த மனுஷன் இப்ப வந்து அந்த கட்சிக்கு போறாப்ல. அது இனத்தோட தான் சேரும் அப்படிங்கறதெல்லாம் சரிதான். ஆனா அப்படி போறத பத்தி நம்ம கட்சி தலைவர்கள் சரியான விமர்சனம் வைக்க வேண்டாமா? அவர் மீதும் விமர்சனம் வைக்கல, ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறவங்க மேலேயும் விமர்சனம் வைக்கல. இது என்ன ஆகும்? இதை பார்க்கக்கூடிய கட்சியின் மீது கொஞ்சம் நெருங்கி வரக்கூடிய இளைஞர்கள், அல்லது கட்சியை பற்றிய சரியான புரிதல் இல்லாம கட்சியோட ஒட்டிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள், இவங்கெல்லாம் என்ன பார்ப்பாங்க? ஆகா அங்கதான் ஊழலை ஒழிக்கிறாங்க போல இருக்குது, அவ்வளவு பலமான கட்சியா இருக்குது, இது என்னைக்கு பலம் பெற்று இது என்னைக்கு புரட்சி நடத்துறது, அதோட வந்து அங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் நம்ம போய் சேர்ந்துடலாமேன்னு சொல்லிட்டு கட்சியை காலி பண்ணக்கூடிய நடவடிக்கை இல்லையா? இதே மாதிரி தானே நம்ம ஆரம்பத்திலிருந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். திமுக இருந்து எம்ஜிஆர் வந்தாரு, எம்ஜிஆர் தான் புரட்சி தலைவர்னு அதிமுக காரங்க சொன்னாங்களோ இல்லையோ நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அதுல வந்து அவர் ஜெயிச்சு வளர்ந்துட்டே போனாரு, நம்ம கழுத கழிச்சு கட்டணம் மாதிரி ஆயிட்டே இருந்தோம். கடந்த முறை கூட திமுகவுக்கு நாம கொடுத்த பெரிய முட்டெல்லாம் என்ன இதுதான் வந்து சமூக நீதிக்கான கட்சி, சமூகத்துல இதுதான் வந்து எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய கட்சி, இதை விட்டா நமக்கு வேற வழியே கிடையாது அப்படி சொல்லியே நம்ம சொந்த கட்சியை வளர்த்தாம போனோம். இப்பவும் போய் வலிஞ்சு ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்ததோட அந்த கட்சி முற்போக்காளர்களை இளைஞர்களை எல்லாம் முனைமழுங்கக்கூடிய 1000 நாடகத்தையும் பொய் வேஷத்தையும் போட்டுட்டு இருக்குது. பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? வன்முறையை பற்றி பேசாமல் இருப்பதும் வன்முறைதான் என்பது போலவே தவறுகளை பற்றி பேசாமல் இருப்பதும் பெரிய தவறு தான் என்பதை நம்முடைய தலைவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் அனுமதிக்கிற போக்கில்ல. விஷயங்களை கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக பார்க்க தெரியாதவர்களாகவோ அல்லது பார்க்க கூடாதவர்களாகவோ தலைவர்கள் இருக்கக்கூடிய போக்கு முறியடிக்கப்படணும். இந்த விஷயம் பற்றி நாம இன்னொரு வீடியோல பேசுவோம். நன்றி, வணக்கம்.